வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங்கில் சீசன் 2 எபிசோட் 6 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டல் வெளியில் சாஹி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து நினைக்கிறான் ஒரு ஏராங்கன்ற வந்து வாலண்டியராக ஏராங்கில் போஸ்டராக போயிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கதே ஒரு உயிர் தான். ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியலையே. அந்த நேரத்தில் ஒரு மைனிங் ஒர்க்கர் வந்து பின்னாடி நிற்கிறான். சாஹி வந்து நினச்சிக்கிட்டே இருக்கான். நேற்று வந்து கையில் ஒரு வெப்பன் வச்சிருந்தாவன். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. திடீர்னு நான் உள்ளே போகிறேன், இது வந்து பர்சனல் ரீசனுக்காக தான், என்னை பற்றிலாம் கவலைப்படாதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்பன் நான் பாரோ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவனும் அந்த ஆக்ஸ் எடுத்துட்டு அவள் கையில் கொடுத்துட்றான். இதை தவிர வேறு எதுவுமே இல்லையா, ஒரு ஸ்வாடு ஸ்பேர் இருந்தால் கூட ஓகே தான். இல்லை இதுதான் இருக்குது, அப்புறம் அயன் ஷவல் இருக்குது, அப்புறம் க்ரோபார் இருக்குது. சரி இருந்தால் அதை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாவ. சாய் நீ உண்மையிலே வெப்பன் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். திடீர்னு பின்னாடி வந்து அவன்கிட்ட மறுபடியும் அந்த வெப்பனை வாங்கிட்டு போகிறா. இவ்வளோ பார்த்தா அப்படின்னா ஹண்ட்ரஸ் எல்லாத்தையும் அந்த காப்ளின் வந்து சுற்றி வச்சிருச்சு. எனிமியோட பேலஸ்குள்ளே இவங்களால தனியாக மாட்டிக்கிட்டாங்க. ஒரு ஹண்ட்ரட் வந்து சொல்கிறான், என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்கானு, இவனுங்கெல்லாம் போர்ட்டல் விட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா ஊரவே நாசமாக்கிடுவானுங்க. அதுவும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 4 பேர் வந்து மற்றவங்களோட ரொம்ப மோசமாக இருக்கிறானுங்க. அவங்களோட அவராவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லீடர் வந்து நினைக்கிறான் நம்மளோட வேலை என்னன்னா அந்த கேட்டை வந்து மூட்டுறது தான், அந்த டஞ்சன் பாஸை இங்கேயே டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே இருக்கிற பாஸ் வந்து கேட்குறான், டே ஹியூமன்ஸ் என்னை பார்த்து என்ன பயப்படுறீங்களா. திடீர்னு நேரத்தில் ஒரு பெரிய மேஜிக்கல் ரெட்வே வந்து வந்துருது. என்ன நடக்குதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மேஜ் வந்து நினைக்கிறான் இவனுக்கு பயங்கர மேஜிக்கல் பவர் இருக்குது, அவனுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஒரு சின்ன ஆள் தான், எங்கெல்லாம் ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறான் அவர் ஹண்ட்ரு. நீங்கள் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், எங்களுக்கு உங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆளாக கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னோட சோல்ஜர்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா. அந்த ஹண்ட்ரட் பாஸ் வந்து நினைக்கிறேன் உங்களுக்குலாம் நாங்கள் ரொம்ப விளையாட்டாக போயிட்டோம்ல. திடீர்னு அந்த ஆர்க் டீமன் வந்து ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணிடுது. என்ன அப்படின்னா இந்த ஹியூமன்ஸுக்கு மத்தியில் ஒருத்தர் மட்டும் ஸ்னீக் இன் பண்ணி வந்திருக்கா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். சரி இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மாஸ்க்கு போகிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அவன் வேகமாக ஓடி அந்த பாஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறான். திடீர்னு அந்த பாஸ் வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் போட்டான். அந்த இடத்துல ஒரு ஷீல்டு அப்பியர் ஆகிட்டு அவனோட அட்டாக் வந்து பிளாக் பண்ணிடுது. அந்த ஆர்க் வந்து இப்போ கிராவிடேஷனல் ஸ்பெல் போட்டு அவனை மேலே தூக்கிடுச்சு. மறுபடியும் கிராவிடேஷனல் ஸ்பெல் யூஸ் பண்ணி அவனை மேலே கீழே போட்டு பந்தாடிட்டு இருக்கு. கடைசி ஒரு தடவை அவனை கீழே போட்டு நசி போடலாம் அப்படின்னு பார்க்குது. அந்த நேரத்தில் சங் வந்து உள்ள போகுது. அவனை பிடிச்சிட்டு அவனோட உயிரை காப்பாற்றிடுறான். அவன் வந்து சொல்கிறான், டஞ்சன் வந்து ஹண்ட்ரஸ்க்கு சொந்தமானது, நான் வந்து இதில் தலையிடக்கூடாது, ஆனால் என் என்டையர் அசால்ட் டீமே டேஞ்சரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஹண்ட்ரஸ் எல்லாரும் அவங்ககிட்ட ஓடி போகிறாங்க. பின்னாடி ஆர்க்லாம் வந்து அவனை அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்தில் சங் வந்து அவனோட மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த ஆர்க்கை வந்து மேலே தூக்கி போட்டான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், இங்கே இருக்கிற எல்லா மேஜிக் பீஸ்டும் என்கிட்ட விட்டுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். அந்த பாஸ் வந்து கஷ்டப்பட்டு தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறான். எனிமி பாஸுக்கு வந்து இப்போ புரிஞ்சு போச்சு இவன் வந்து பயங்கரமான ஆள் அப்படின்ட்டு. சங் வந்து நினைக்கிறான் முதல் தடவை இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட ஷேடோ ஆர்மியெல்லாம் ஒன்று கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சங்குக்கு ஒரு ஆர்மியை நிற்கிறானுங்க. நான் அவனை டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சவால் விடுறான். வெளியில் மைனிங் பண்ணிட்டு இருக்க இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சர்வேலன்ஸ் டீம் வந்து வந்துடுறாங்க. மைனர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க யாரும் இங்கே வர சொன்னது, போய் லீடரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அந்த லீடர் வந்து இவங்கள்ட்ட போய் என்னாச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். உனக்கு வந்து ஹண்ட்ரட் சங்ஜிலோ பற்றி தெரியுமா, சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க சங்கா எனக்கு தெரியும், அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்பயே நினச்சேன். அவன் வந்து என்னைய ரொம்ப கொடூரமாக முறைச்சான், பார்க்கறதுக்கே பயமாக இருந்தது, அவன் மனசுக்குள்ளே என்னை கொலை நினைச்சா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே சங்க இப்போ இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து கேட்டுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அசால்ட் டீமுக்கு வந்து போர்ட்டர் கிடையாது, அதனால அவன் வந்து போர்ட்டராக போயிருக்கான். முதல்ல மைனராக தான், இப்போ வந்து போர்ட்டராக இருக்கான். ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைக்கிறான். அவன் வந்து எச்சராங்கட்டானதுக்கப்புறமா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணப்பட்டு இருக்கு. அவன் கண்ணோடி திறக்கிறதுக்குள்ள யாரையாவது கொண்டுருவான். அவன் என்ன பண்ணாலும் கண்மூடி தினமா பண்ணாம புரிஞ்சுதான் பண்றான் அப்படின்னு நம்புறேன். என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த மைனர் வந்து கேட்குறான். நாளைக்கு நீ நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த ஹண்ட்ரட் வந்து போர்ட்டலுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அந்த ரீடர் வந்து சொல்றான், இதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஹண்ட்ரட் சாவது உள்ள போனாங்க, நீ கேட்ட மாதிரி இதே கேள்வி தான் கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றான். எனது ஹண்டர் சாவா அப்படின்ட்டு அவன் திரும்பி கேட்குறான். திடீர்னு அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒரு மேஜிக்கல் வே வருது. என்னடா அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஆராவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஹண்டர் வந்து மேஜிக் பவர் டெஸ்ட்டை வந்து மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். உள்ள பார்த்தா அப்படின்னா ஹண்டர் சாஹியை வந்து அவங்க போகிற வழியில் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. நான் வந்து சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். கியோனோட டீம் வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஹை லெவல் ஆர்க்கெலாம் கொண்டாங்கன்னு தெரியல, ஆனால் இப்போ அந்த பவர் வந்து டஞ்சன் பாஸ் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அவரோட உயிர் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக போக ஆரம்பிச்சிட்டா. அந்த ஆர்க்கோட பாஸ் வந்து கேட்குறான், என்னடா இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு என்னோட ஆர்மி எதிர்க்கிறேன், நீ சொன்னதை வந்து இப்போ ரெகுலர் பண்ணோட அப்படின்ட்டு சங் வந்து திமரா சொல்கிறான். திடீர்னு சங் வந்து மொனாக்ஸ் டொமைன் அப்படின்ற ஒரு மேஜிக் ஸ்பெல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணி டீமன் கேசலில் லெவல் 70 போனதுக்கு அப்புறமா அவன் வந்து ஒரு புது ஜாப் ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கான். அந்த ஸ்பெல்ல போட்டதுக்கு அப்புறமா ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. டீமன் கேசலில் சுற்றி இருக்க ஹண்டர்ஸ்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மேஜ் வந்து நினைக்கிறாங்க என் கண்ணை என்னால் எல்லாம் முடியல, என்னால் மேக்ஸிமம் 2 பேரை மட்டும் தான் சமன் பண்ணி கூப்பிட முடியும், இவ்வளோ ஸ்ட்ராங்கான பவர் ஹியூமனுக்கு இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆர்க் பாஸ் வந்து ஃபைட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அவன் சோல்ஜர்ஸ்லாம் ஏவி விட்டுறான். அவங்கள வேகமாக ஓடி போய் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரே அடியில் அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி வீழ்த்திடுறாங்க. அவனுக்கு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஆர்க்கால ஈடு கொடுக்கவே முடியல. அந்த இடமே இப்போ ரணகலம் ஆகிட்டு இருக்கு. ஆர்க்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சங்கம் உள்ள போகுது, அவங்க ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு இந்த ஹண்டர் வந்து சொல்கிறான், இவன் வந்து வாய்ஸ் மாஸ்டர் மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு. இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு ஏன்டா அவன் வந்து போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ மைண்ட்குள்ள கால்குலேட் பண்ணுறான். இந்த இன்ஃபேண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் வந்து பி ரேங்க் லெவல் ஆண்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஹை லெவல் ஆர்க்கு கொள்றதுக்கு 4-5 தடவை அவங்க சஃபர் பண்ணி ஷோல்டர்ஸ் எல்லாம் சாதுறாங்க. அதனால நான் வந்து ஆர்க்கோட நம்பர்ஸ் வந்து குறைக்கணும் இப்போ அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த ஆர்க் பாஸ் வந்து ஒரு ஃபயர் டிராகனோட மேஜிக் யூஸ் பண்ணிடுறான். சங் பின்னாடி இருக்கிற ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பொம்மைங்க, அவன் இருக்கிற ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு அவன்
மாதிரி சொல்கிறான். வந்து பெரிய எல்லாம் நினைக்காத உன்னை இப்போ முடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாஸ் வந்து சொல்கிறான். சங் வந்து சொல்கிறான், நீ வந்து அதை உனக்கே சொல்லிக்கூடாது, சோல்ஜர்ஸ் வந்து நான் கூப்பிட வந்துகிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இன்னொரு மேஜிக் ஸ்பெல் வந்து அந்த பாஸ் யூஸ் பண்ணுறான், ஹிம் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு. அந்த ஸ்பெல் வந்து சங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. சங் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கான். அந்த அட்டாக்கோட சேர்த்து கிராவிடேஷனல் மேஜிக் யூஸ் பண்ணிடுறான் அந்த பாஸ். அந்த ஸ்பெல் பட்ட உடனே ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் இறந்து போயிடுறாங்க. சங் வந்து உடனே புது சோல்ஜர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டான். உன்னோட மேஜிக் பவர் தீர்ற வரைக்கும் நான் அழிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த எனிமி சொல்கிறான். அதுக்கப்புறமா உடனே கம்ப்ளீட்டாக கொல்ல போறேன் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அதே நேரத்தில் அவன் ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஹண்டர்ஸ்லாம் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சங் வந்து இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பாஸ் வந்து நினைக்கிறான் மைண்டுக்குள்ள, நீ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பேன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் அந்த போர்ட்டலோட ஸ்ட்ரென்த் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ஏ ரேங்க் லெவல் கேட்டுக்கு எஸ் ரேங்க் லெவலில் இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுல இருந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஹண்டர் வந்து கேட்குறான். உடனே வந்து சொல்லிடுறான், ஹண்டர் வைஸ் ஃபோன் பண்ணு, நம்ம உள்ள இருக்கிற அசால்ட் டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்தோம் அப்படின்னா சங்கோட ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருக்கு வந்து சொல்கிறான், என் சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் நம்பர்ஸும் உன்னோட ரொம்ப அதிகமாக இருக்கு, உன்னோட மேஜிக் பவர் வந்து சீக்கிரமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறான். சங்கம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவனோட மேஜிக் பவர் செக் பண்ணுறான், கம்மியாக இருக்குது. அது ஏன் மேஜிக் பவர் அது தீர்ந்து போயிருமா அப்படின்ட்டு அவன் ஸ்டோரில் வந்து ஒரு மேஜிக் போர்ஷன் யூஸ் பண்ணுறான். அதை வந்து குடிச்சிட்டு நெக்ரோமான்சரோட உண்மையான ஸ்கில் என்னன்னு இப்போ தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க இறந்து போன ஆர்க்ஸ் எல்லாமே அவனோட ஆர்மியில் சேர்த்துக்கிட்டான். இப்போ அவனுங்க எல்லாருமே ஷேடோ ஆர்மியில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கடைசியில் நீயும் என்னோட ஷேடோ ஆர்மியில் சேர்ந்துருவோட அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த ஆர்க்கோட பாஸ் கண்ணில் பயம் வந்துருச்சு. அவன் வந்து நினைக்கிறான் இவன் வந்து ஒருவேளை அவனா இருப்பானோ அப்படின்னு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு கிளிச் ஆரம்பிக்குது. அந்த ஆர்க் பாஸ் வந்து கிளிச் ஆகிட்டே இருக்கிறான். அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஏன்டா இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. நான் என்னோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த ஒரே கமாண்ட் வந்து என் மைண்டில் எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்ற கமாண்டை சொல்லிடுறான். அவனோட ஆர்மி எல்லாருமே இப்போ அவங்கள அட்டாக் பண்ண போறாங்க. என்ன காரணம் ஏது காரணம்னு எனக்கு தெரியாது, நான் வந்து கமாண்டை மட்டும் ஒவே பண்ணால் போதும், வழியில் யார் யார் நிற்கிறாங்களோ அவங்களாம் கொண்டுட்டு அவங்களோட பாடியை வந்து கொண்டு வரா அப்படின்ட்டு கமாண்ட் பண்ணிடுறான். இங்கே வெளியில் ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னது எஸ் ரேங்க் லெவலில் இருக்குதா, அது எஸ் ரேங்க் தான் சொல்கிறான். இது மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா, இது இன்ஃபர்மேஷன் மட்டும் உண்மையாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா சங்கினம் வந்து இந்த ஈஸியாக கான்கர் பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே நடந்ததே வேறு மாதிரியா இருக்குது. இந்த கேட் வந்து டஞ்சன் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜெஜுவேலாம் நடந்த மாதிரி ஏன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நல்ல விஷயமா, நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது, இங்கே இருக்கிற எல்லா ஹண்டர்ஸையும் அந்த கேட்டுக்கிட்ட போக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்து உடனே டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறான், ஒரு எமர்ஜென்சி அசம்பிளன்ஸ் வந்து நடக்குது, ஏறாங்க ஹண்டர்ஸ் அதுக்கு மேலே இருக்கவங்கலாம் அந்த கேட்டுக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஹண்டர் வந்து சொல்கிறான், இந்த விஷயம் ரொம்ப மோசமாக போச்சு அப்படின்னா ஒயிட் டேகர் கில்ட்லையும் ஃபெயின் கில்ட்லையும் நம்ம சப்போர்ட் கேட்கணும் அப்படின்னு. எனது ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்ட்டு அவ கேட்குறான். ஆமாம், இந்த விஷயம் வந்து இதை விட மோசமாயிடக்கூடாது, நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். இவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ கமாண்டர் வந்து அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெரிய சீஸ்ல இருக்கிற ஆர்க்ஸை கூட அவன் வந்து அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான். சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சங் வந்து சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, என்னோட சோல்ஜர்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை போடுறானுங்களே அப்படின்னு அந்த ஆர்க்கோட பாஸ்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவன் வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுறான். மற்ற ஹண்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, வாங்க நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண போற நேரத்தில் அந்த ஆர்க் பாஸ் வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டுறான். ஹண்டர் வந்து அடிபட்டு கீழே விழுந்துடுறான். என்னோட ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸில் அலோட அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரான். உன்னோட திமிரு பிடிச்ச வாய்னால சவுண்டே போட முடியாது மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். சங் வந்து எடுத்து நின்று அவனை வாஷ் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் 3 மேஜிக் ஸ்பெல் ஒன்னா சேர்த்து சங் அட்டாக் பண்றான். ஆனா அந்த 3 ஸ்பெல் எல்லாமே உடஞ்சு போயிருச்சு. சங் வந்து அதை கவுண்டர் பண்ணிட்டான். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, பாய்சனும் கர்ஸும் இனிமே அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ மேஜஸ் வந்து அவன் கூப்பிட்டுறான். அந்த நேரத்தில் ஆர்க் பாஸ் வந்து ஒரு ஷீல்ட போட்டுறான். நான் வந்து ஒரு ஷீல்டு உடைக்கிறேன் அப்படின்ட்டு சங் வந்து சவால் விடுறான். அதை சொன்ன மாதிரி மேஜஸ் வந்து இப்போ ஃபயர் விட்டு அந்த ஷீல்டு உடச்சிட்டாங்க. ஷீல்டு வந்து சுக்குநூறாக உடஞ்சு போயிடுச்சு. அந்த பேலஸே இப்போ ஒரு நரங்க மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆர்க் பாஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் சாஹி வந்து பேலஸுக்கு வந்துடுறான். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இவ்வளோ சோல்ஜர்ஸ் எங்கே வந்தீங்க அப்படின்னு நினைக்கிறான். வைஸ் மாஸ்டர் சாஹி வந்துட்டீங்களா அப்படின்ட்டு இன்னொரு ஒன்றரை கூப்பிட்றான். அவங்கள்ட்ட ஓடி போயிட்டு கேப்டனுக்கு என்னாச்சு, நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவர் நல்லா தான் இருக்காரு. சரி, இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்குறான். சொல்ல போனோம் அப்படின்னா எங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஆர்க் பாஸ் வந்து இன்னும் 3 மேஜிக் ஸ்பெல் வந்து போடுறான். நான் வந்து பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன்டா அப்படின்னு ஒரு பெரிய ஆர்க்கை வந்து அவன் ரிசர்வ் பண்ணிட்டான். சங் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி ஜெயிண்டான ஆர்க்கில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது கூட எனக்கு பேட் மெமரி இருக்குது அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறான். ஆர்க் பாஸ் வந்து அவன்கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் அழிச்சிட்டு இருக்கான். இவ்வளோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இன்னுமான நீ என்னை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் சங் வந்து பாய்க்குள்ள இருந்து வெளியில் வந்து அந்த பெரிய ஜெயிண்டை வந்து கண்ணிலே குத்திடுறான் கத்தி வச்சு. சைஸ் வந்து பெருசாக இருந்தானே நான் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு காடே இல்லாத மேஜ் வந்து என்னை மாதிரி ஒரு அசாசின் டைப்ல இருக்கிற அண்டரோட அட்டாக் எப்படா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பே தேடுறான். அவன் வந்து இப்போ வேற கோமாயிட்டான். பிளேசிங் பேரோட மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்றான். தரையில இருந்து இப்போ நெருப்புல அங்கங்க பொத்துக்கிட்டு வருது. சங் வந்து எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணி அந்த பெரிய ஜெயிண்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேகர்னால அவனை அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு அவனோட ஷேடோ பவர் வந்து யூஸ் பண்ணிடுறான். அங்க பக்கத்துல இருக்கிற செயின் எடுத்து அவனோட கையை வந்து கட்டி போட்டுறான். அந்த ஜெயிண்ட் வந்து அவனை இழுக்க செயினை வந்து அவன் மேல சுத்தி கடைசியில் அவனை கீழே வீழ்த்திடுறான். அந்த நேரத்தில் வெளியில இருந்து இந்த சர்வேலன்ஸ் டீம் ஹண்டர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஓகேவா, நார்மலாக இருக்கா, நான் வெளியில் வந்து ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் வந்து சென்ஸ் பண்ணேன், அதனால தான் உள்ள அசால்ட் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னு வந்தேன். ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறமா அதுக்கெல்லாம் வேலையில் போல சாஹி வந்து நினைக்கிறான், என்னடா அது சீஃப் ஆஃப் சர்வேலன்ஸ் டீம் இந்த மாதிரி சொல்கிறான், இவன் வந்து இருக்கிறதுலே டாப் கிளாஸான ஃபைட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனால் மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி டீமன்ஸ் எல்லாம் கூட இப்போ சமன் பண்ண முடியும். ஸோ ஹண்டர் சங்கோட பவர் வந்து இதுதானே அப்படின்ட்டு அவன் வந்து ஆச்சரியப்படுறான். உண்மையில யார் அப்படின்ட்டு அந்த சர்வேலன்ஸ் ஹண்டர் கிட்ட கேட்குறான். உனக்கு அவனை தெரியும் தானே? ஆமாம் தெரியும், எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் இவ்வளோ விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான்.
சங் வந்து இப்போ இந்த ஆர்க் பாஸை வந்து மண்டி போட வச்சுட்டான். சுற்றி அவனோட சோல்ஜர்ஸை அவனுக்கு அகைன்ஸ்டாக திருப்பிட்டான். ஒரு மேஜுக்கு என்னைக்கு கார்டு இல்லையோ அப்போவே அவனோட தலையெழுத்து முடிஞ்சிருச்சுடா அப்படின்ட்டு சொல்கிறான். என்னோட பாடி வந்து டிஸ்ட்ராயே பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு அந்த ஆர்க் பாஸ் வந்து கத்துறான். அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஷேடோ சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறான். அவன் கண்ணுக்கு எல்லாமே இப்போ பிளராக தெரியுது, எல்லாமே கிளிச் ஆகிட்டு இருக்குது. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேடோ சோல்ஜர் வந்து அவனை கத்தி வச்சு குத்துற மாதிரி பார்க்குறான். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துருது, நீங்கள் வந்து இந்த டஞ்சனோட பாஸை டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இங்கே பாஸை டிஃபீட் பண்ணிட்டாலும் இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா தோணலை அப்படின்னு சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் அவனை வந்து ஷேடோ ஸ்ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே போதும் தான் அப்படின்னு அவனோட பாடியில் கை வச்சு ஹரேஸ் அப்படின்ற கமெண்ட்டை சொல்கிறான். அந்த ஆர்க் பாஸ் வந்து இப்போ ஷேடோ ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டான். சங் முன்னாடி வந்து மண்டி போடுறான். பரவாயில்ல, இப்போ ரொம்ப பணிவாக இருக்கிற ஷேடோ ஆர்மியாக மாறினதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு பேர் வைக்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. இவனோட பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவன் அப்படின்னு யோசிக்கிறான். சாரிப்பா, உங்க பேரை வந்து நான் மறந்துட்டேன், நானே உனக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் அப்படின்னு வச்சிடறான். இன்னிலேருந்து நீ வந்து ஃபேங் அப்படின்னு கூப்பிடப்படுவேன். நோட்டிஃபிகேஷன் வந்தது எலைட் நைட் ரேங்க் அப்படின்னு. என்னடா அது, இந்த மாதிரி எலைட் ரேங்க் வந்து நான் பார்த்ததே இல்லையே. பரவாயில்ல, ஏ ரேங்க் லெவலில் இருக்கிற பாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த ஹை லெவலில் இருக்கிற ஆர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய அசெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் டிசப்பேர் ஆக வச்சிடறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவகிட்ட வராங்க. ஹண்டர் சங் ஜீனோ எனதே சீஃபோ இங்கே வந்திருக்கானா, இவனை நான் பார்க்கவே இல்லையே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிஸியாக இருந்தேன், இவனை கவனிக்காம மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். மிஸ்டர் சங், மிஸ்டர் போட்டர், இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து நினைக்கிறான், இப்போ உங்கள்கிட்ட நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நாங்கள் வந்து ஹண்டர் அசோசியேஷனோட சர்வேலன்ஸ் டீம். உங்களுக்கு முன்னாடி நினைக்கிற சங் ஜீனோ வந்து எங்கள் அசோசியேஷனோட டாப் சீக்ரெட் அப்படின்ட்டு அந்த ஹண்டர்ஸ் எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால இன்னைக்கு நடந்தது வந்து எல்லாரும் ஒரு சீக்ரெட்டாக வச்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நாங்கள் உன்னை வெளியில் எஸ்கோர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த டீம் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க. சீஃபும் வந்து சொல்கிறான், சங் வந்து இப்போ எக்ஸ்ட்ராங்க் லெவலில் இருக்கிற பவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். அது எதுக்கு அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான். அதனால நீங்கள் வந்து இப்போ கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவன் வந்து சேஃபாக வழியில் போகலாம். அந்த நேரத்தில் அந்த ஹண்டரோட ஹெட் வந்து சொல்கிறா, ஒரு நிமிஷம் இருங்க, உனக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு அதிகமாக பவர் இருக்குது, உனக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து ஒரு போர்ட்டரோட ரோலை எதுக்காக எடுத்த அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து உன்னால தான் நாங்கள் எல்லாரும் சொல்லவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். என் கிட்ட இருந்து என்னோட டீம் கிட்ட இருந்தும் உனக்கு நாங்கள் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஹண்டர் எல்லாரும் அவனுக்கு சேர்ந்து போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சங் வந்து ஐயோ இருக்கட்டும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து அவரோட டைரியை வந்து திருப்பி கொடுக்குறான். சரி வாங்க எல்லாரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் சாய் வந்து திரும்பி அவனை கூப்பிட போகிறான். வாய்ஸ் மாஸ்டர், நீ ஏன் கையில் பிகாக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இன்னொரு ஹண்டர் வந்து கேட்குறான். ஐயோ, பிகாக்ஸ் வச்சுட்டு அவன் என்னை பார்த்துட்டானே, அவனை ஒரு மாதிரி வேணாம் நினைக்க மாட்டானே அப்படின்ட்டு அவன் வந்து எம்பாரஸ் ஆகிட்டாப்போ. அம்மா நீ யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஹண்டர்லாம் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யாரையும் சொல்லப்பா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷனில் வந்து பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாரும் உயிரோட வந்துட்டாங்க. ஒயிட்டேக்கர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தோம், அதுவும் கிடச்சிருச்சு. அவனால் லார்ஜ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து சமன் பண்ண முடியும். அவனோட ஸ்பீடு வந்து ஒரு அசசின் டைப் ஹண்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. அவனுக்கு இறந்து போன பீஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கூட எபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே நம்புறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன், எனக்கும் சங் ஜீனோக்கும் கம்பேர் பண்ணும்போது யாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? அவன் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறான். ரேட் மிஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக மல்டிபிள் ஹண்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. ஒருத்தரோட வீக்னஸை வந்து இன்னொருத்தவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் காமன் சென்ஸு. ஸோ அதனால் மாஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏராங் லெஜனை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதை தனியாக சமாளிக்க முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக முடியாது தான். அப்படி சொல்ல போனோம் அப்படின்னா அது அல்டிமேட் ஹண்டர் அப்படின்ற டைட்டில் வந்து எனக்கு ஜோக்கு தான். ஐயோ மாஸ்டர், நான் வந்து அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு புரியுது, பரவாயில்ல, அவனை வந்து இங்கே கூட்டிகிட்டு வா, நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து கெஃபே வந்துடுறான். அங்கே வந்து அவனோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கில்டு பற்றி விஷயம் என்னாச்சு அப்படின்ட்டு சங் வந்து கேட்குறான் அவன்கிட்ட. எங்கள் அப்பா கிட்ட அதை பற்றி பேசிட்டு இல்லை, அதை பற்றி தான் நானும் பேசலாம்னு வந்தேன், ஆனஸ்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் வெளியில் எங்கேயும் மீடியா ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ஹண்டர் அசோசியேஷன் வாசல்லேருந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீ மின்சனுக்கு வந்து இப்போ ஹியூமன் கேப்பபிலிட்டியோட அதிக பவர் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா காரில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்த இருக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.